அனைவருக்கும் வணக்கம். பீகார் மாநிலம் சமஸ்டிபூரில் ஒரு பிசியோதெரப்பி கிளினிக் இருக்குது. இந்த கிளினிக்கோட ஓனர் வந்துட்டு சஞ்சய் குமார். இவர் வந்து சஞ்சு அப்படின்னும் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த சஞ்சய் குமாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அசிஸ்டண்ட்டும் இருக்காங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா, ஒருத்தரோட பேர் வந்து சுனில்குமார் குப்தா, இன்னொருத்தரோட பேர் வந்து அவதேஷ் குமார். ஸோ இந்த 2 பேர் வந்து இந்த சஞ்சுவுக்கு வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கிளினிக் வந்து ஒரு நர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னா ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு நர்ஸு. இந்த நர்ஸோட டியூட்டி என்ன அப்படின்னாக்கா, இங்கே வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்கிறத வந்து கேட்டு அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே சொல்லிக் கொடுப்பாங்க. பிசியோதெரபிஸ்ட், அதாவது எப்படி பண்ணணும், எப்படி கை காலில் அசைக்கிறதுன்னு சொல்லி அந்த பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து இவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வைப்பாங்க. டெய்லியுமே காலையில் வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த கிளினிக் ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே வந்து இந்த நர்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. செப்டம்பர் 12ஆம் தேதி 2024 அன்றைக்கி வழக்கம் போல் இந்த நர்ஸ் வராங்க. வந்துட்டு காலையில் வந்து கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தன்னோட வேலையை வந்து பார்க்குறாங்க. அன்றைக்கி வந்து நல்லபடியாக பேஷண்ட்லாம் வந்து அதிகமாக வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. அவங்க போனதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நர்ஸு வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டைம் ஆகுது. ஆக்சுவலாக டைம் ஆகும். இந்த நர்ஸோட ஃபேமிலியிலேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்னம்மா இன்னும் வீட்டுக்கு ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா கொஞ்சம் லேட்டாகும், இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, வேலையை பெண்டிங் வச்சுட்டு போகக்கூடாது, நீ க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் முடிச்சாகணுமேன்னு சொல்லி வேலையை வேக வேகமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, டாக்டர் சஞ்சு என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு நிமிஷம் உள்ளாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூப்பிட்றாரு இந்த நர்ஸை. ஸோ நர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தாக்கா இந்த டாக்டர் கூட இருக்க அந்த 2 அசிஸ்டண்ட்டு 3 பேரும் சேர்ந்து ஒன்றா சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. என்ன வந்து இந்த மாதிரி கிளினிக்குள்ளே வந்துட்டு சரக்கு அடிச்சிட்ருக்காங்களேன்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருனாக்கா, கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதாவது சரக்குக்கு மிக்சிங்காக தண்ணி கேட்டிருக்காரு. இந்த பொண்ணு வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஏன்னா சரக்கு அடிக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த இடத்துல அந்த பொண்ணு மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அதனால் பயந்து போன பொண்ணு தண்ணியை கொடுத்துட்டு உடனடியாக வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த ஒரு கிச்சன் ஏரியாவில் வந்துட்டு தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. தண்ணி பிடிக்கும்போது பின்னாடியே வந்துட்டு இந்த சஞ்சு டாக்டர் வந்துட்டு டக்குன்னு வந்து இந்த பொண்ணை வந்து கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சோன்னே விடுங்க டாக்டர்னு சொல்லி கையை உதறதுக்குள்ளே அந்த 2 அசிஸ்டண்ட் வந்து இந்த பொண்ணோட 2 கையை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணால் துள்ளவும் முடியல, கத்தி பார்க்குறாங்க. ஆனால் வெளியில் யாருக்கும் கேட்கல. வெளியில் இருக்கவங்களுக்கு ஏன் கேட்கல அப்படின்னாக்க, முன்கூட்டியே பிளான் பண்ணி வெளியில் இருக்கக்கூடிய மெயின் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணை வந்து ஏற்கனவே பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து கத்தி பார்க்குறாங்க, துள்ளி பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ணவே முடியல. ஒரு வழியாக அந்த பொண்ணோட கைக்கு வந்துட்டு ஒரு சர்ஜிக்கல் நைஃப் வந்து கிடைக்குது. அதாவது இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த ஷார்ப்பான கத்தி வந்து கிடைக்குது. இந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணு எப்படி பண்ண முடியுமோ அப்படி சிறப்பாக ஒரு சம்பவம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அந்த கத்தி எடுத்து பின்னாடி வந்துட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிருக்காரு இல்லையா டாக்டர், அவரை வந்துட்டு ஓங்கி ஒரே போட்டாங்க. எந்த இடத்துல அப்படின்னாக்கா, அவரோட வந்து வெட்டிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல டாக்டர் வந்து கத்தி கதறி துள்ளிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஓவராக வந்து பெட்டெல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, உடனடியாக வெளியில் ஓடி போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயலில் வந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னே இந்த பொண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. போலீஸும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது இவர் ரத்த வெள்ளத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தன்னை மறைச்சிக்கிறதுக்காக ஒரு துணியை எடுத்து மறைச்சிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 செல்ஃபோன் இருக்குது. அந்த 3 செல்ஃபோனும் வந்து இந்த 3 பேரோட செல்ஃபோன் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க சரக்கு அடிச்சிருந்த ஒரு சரக்கு பாட்டில் இருக்குது. அதில் ஒரு பாதி அளவு வந்து சரக்கு இருந்திருக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு வெட்டினாங்களே அந்த கத்தி, அந்த சர்ஜிக்கல் நைஃப், அதுவும் வந்து பக்கத்துலேயே வந்து இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு போலீஸ் வந்து கைப்பற்றியிருக்காங்க. சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா வந்து போலீஸ் வந்து செக் பண்ணலான்னு செக் பண்ணும்போது தான் தெரியுது, சிசிடிவியும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பக்கா பிளான் பண்ணி இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இந்த பொண்ணு பண்ணது 100% சரி. அதாவது தன்னை தற்காத்துக்கிறதுக்காக இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றதுனால காவல்துறையை வந்து இந்த பொண்ணை வந்து பாராட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேஸில் வந்து இந்த சஞ்சு டாக்டர் இருக்கார் இல்லையா, அந்த சஞ்சுவுக்கு இனிமே கிடையாது, அவ்வளோதான். இந்த சஞ்சு டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு இந்த 3 பேரையும் வந்து விசாரிக்கிறாங்க போலீஸ், என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. விசாரிக்கும் போது உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து வழக்கமாக வந்து ரெகுலராக வந்து சரக்கு அடிப்போம். அதாவது எல்லா பேஷண்ட்டு போனதுக்கப்புறம் ஒரு ரூமில் வந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி இன்றைக்கும் சரக்கு அடிச்சுட்டு இருந்தோம். அதாவது இந்த டைமில் இந்த 2 அசிஸ்டண்ட்டு என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, என்ஜாய் பண்ணணும் டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, அதான் நம்ம கூட வந்து ஒரு நர்ஸ் இருக்குல்ல, அவங்கள வந்துட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேன்னு சொல்லி அதுக்கு பிளான் பண்ணி தான்
இந்த மாதிரி வந்து மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிசிடிவிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பக்காவாக பிளான் பண்ணி இந்த பொண்ணை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு ஒருவேளை அந்த சர்ஜிக்கல் நைஃப் கையில் கிடைக்காம இருந்தால் அந்த பொண்ணு என்ன ஆகிடுக்குமே தெரியாது, அந்த இடத்துல நாசம் பண்ணியிருப்பானுங்க. ஸோ ஒரு விதமாக அந்த பொண்ணு வந்து தப்பிச்சது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. ஆக்சுவலாக இந்த டாக்டர் சொன்னது வந்து நான் நல்லா தான் இருந்தேன், இந்த 2 பசங்க தான் சேர்ந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் வந்து அந்த பசங்க மேலே தூக்கி பழைய போட்டிருக்காரு. ரேப் பண்ணாலும் பண்ணலை அப்படின்னாலும் ரேப் பண்ணதாக தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பாட்டில் இருந்தாவே அது வந்து ரேப் பண்ணதாக தான் அர்த்தம். அதனால் அந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி வந்து ஜெயிலில் போட்டாங்க. ஃபைனலாக அந்த கிளினிக் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி சீல் வச்சுட்டாங்க. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த 25 வயசு மதிக்கத்தக்க இந்த நர்ஸ் பண்ணின சம்பவத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.